வணக்கம் நண்பா. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, BGMI நம்மளோட லேப்டாப் இல்லாட்டா பிசில இன்ஸ்டால் பண்ணி விளையாட முடியுமான்னு கேட்டீங்க. கண்டிப்பா விளையாட முடியும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா. இந்த வெர்ஷன பார்த்தீங்கன்னா, நம்மளால பிசில பார்த்தீங்கன்னா, அஃபிஷியலாவே இன்ஸ்டால் பண்ணி விளையாட முடியும். அது எப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓவராலா இந்த வீடியோ செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இதுல நான் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் எல்லாமே சொல்லியிருப்பேன். ஓவராலா பார்க்கும்போது சூப்பரா இருக்கும். இப்போ எப்படி பண்றது அப்படிங்கிறத வீடியோல பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா இதை பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நமக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எமுலேட்டர் தேவை. முக்கால்வாசி எமுலேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அதை சப்போர்ட் பண்ணுறது இல்லை. இப்போ தான் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு வராங்க. அதில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் எமுலேட்டர் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ ஸ்டாக்கோட 5 தான். இந்த 5 வெர்ஷனோட லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக பார்த்தீங்கன்னா BGMI சப்போர்ட் பண்ணுது. மித்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா PUBG குளோபல் வெர்ஷன் சப்போர்ட் பண்ணலாம். பட் BGMI பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக இந்த ப்ளூ ஸ்டாக் 5 தான் பார்த்தீங்கன்னா நல்லாவே சப்போர்ட் பண்ணுது. தாராளமாக இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இதுக்கு முன்னாடி இருந்த வெர்ஷனுக்கும் இந்த வெர்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிஃபரன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே லைட் வெயிட்டோட ரொம்ப ஈஸி ஆக்சஸ் பண்ற மாதிரி ரொம்ப ஸ்பீடா பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. இதை பத்தி டெடிகேட்டடா பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வேணா நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். நீங்க போய் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இதை டவுன்லோட் ப்ளூ ஸ்டாக் அப்படிங்கிறத கொடுத்து நீங்க இந்த ஃபைலை பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான எம்பியில் தான் டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அந்த இன்ஸ்டாலரை கிளிக் பண்ணி நீங்கள் நார்மலாக எப்படி இன்ஸ்டால் பண்ணுவீங்களோ அது மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணும்போது கம்பல்சரி பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் டேட்டாவது இல்லாட்டா பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை டேட்டாவது ஆனில் இருக்கணும். நீங்கள் மொபைல் இல்லாட்டா ஏதாவது நெட்டில் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் இது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள டவுன்லோட் ஆகும். ஏன்னா இதோட செட்டப் ஃபைல் கம்மியாக தான் உங்களுக்கு நார்மலாக டவுன்லோட் ஆயிருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது தான் உள்ள ஓவராலாக டவுன்லோட் ஆகும். இதை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டேன். இதை பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை ஓப்பன் பண்ணும்போது இதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு எமுலேட்டர் அது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கூகுள் பிளே ஸ்டோரில் லாகின் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வரும். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி நான் லாகின் பண்ணி வச்சிருக்கேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகுது. நீங்கள் F11 அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் வரும். எனக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வேணா நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காண்டியே இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா வச்சிருக்கேன். இப்போ லோடிங் ஆகட்டும். ஓகே கைஸ், நான் பார்த்தீங்கன்னா இப்போ Gamepad கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதனால பார்த்தீங்கன்னா Gamepad டிடெக்ட்னு வருது. நீங்கள் கீபோர்டில் விளாட்றதுனால விளாட்லாம், இல்லாட்டா உங்கள்ட்ட ஜாய்ஸ்டிக் இருக்குன்னா ஜாய்ஸ்டிக் வச்சு விளாட்லாம். நான் ஜாய்ஸ்டிக் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு இப்படி காமிக்குது. ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கலாம். நீங்கள் உள்ள வந்தோன்னா பார்த்தீங்கன்னா உங்களோட இன்டர்ஃபேஸ் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதோட செட்டிங்ஸ்லாம் எப்படி செட் பண்ணுறது நான் அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன். அதில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. உங்களோட டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உள்ள வந்தோன்னா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கூகுள் பிளே ஸ்டோர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பிளே ஸ்டோருக்குள்ளே போய்க்கோங்க. நீங்கள் பிளே ஸ்டோரில் போயிட்டு நார்மலாக ஒரு பிளே ஸ்டோர் எப்படி உங்களோட ஜிமெயில் கொடுத்து லாகின் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் லாகின் பண்ணணும். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணி வச்சுட்டேன். இந்த பிளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா இது குளோபல் வெர்ஷன் கிடையாது. அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக நம்மளோட இந்தியன் வெர்ஷன் மாதிரி தான். நீங்கள் BGM போட்டு டைப் பண்ணாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா பார்த்தீங்கன்னா வந்துடும். இதை தாராளமாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லை இதுவே உங்கள்ட்ட APK இருக்குன்னா அந்த சைடு APK இன்ஸ்டால் பண்ணுறதுக்குரிய ஆப்ஷன் இருக்குது. APK மூலமாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் APK பார்த்தீங்கன்னா எல்லா APK சப்போர்ட் பண்ணுமா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பிளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணுறது ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஏன்னா இதுக்கான கரெக்டான வெர்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் ஏறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக உள்ள வரும்போது இந்த இடத்துல இன்ஸ்டால் தான் கேட்கும். இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. மொபைல் பார்த்தீங்கன்னா அகைன் நீங்கள் ஒரு தடவை PUBG டவுன்லோட் பண்ண எந்த அளவுக்கு டேட்டா போகுமோ அந்த அளவுக்கு டேட்டா எடுக்க தான் செய்யும். டேட்டாவை பொறுத்தளவு இதில் நம்ம மிச்சம் பிடிக்கும்னு நினைக்க முடியாது. சப்போஸ் உங்களுக்கு APKல டவுன்லோட் ஆகுது அப்படின்னா அதில் கூட பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி போட்டுக்கலாம். OBB எப்படி காப்பி பண்ணி போடுவீங்களோ அதே மாதிரி APKவையும் OBBயும் இதில் இம்போர்ட் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே உங்களால் காப்பி பண்ணி போட்டுக்க முடியும். இம்போர்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மீடியா இருக்கும். அந்த மீடியாவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் இம்போர்ட் ஃப்ரம் விண்டோஸ் எக்ஸ்போர்ட் ஃப்ரம் டு விண்டோஸ்ன்னு இருக்கும். இம்போர்ட் ஃப்ரம் விண்டோஸ் கொடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் காப்பி பண்ணி போட்டுக்கிற மாதிரி BGMIயும் அதோட பார்த்தீங்கன்னா OBB ஃபைலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் காப்பி பண்ணி கூட போட்டுக்கலாம். எப்படினாலும் சரி, நீங்கள் அப்படியே இன்ஸ்டால் பண்ணாலும் சரி, இல்லை இந்த மாதிரி பண்ணாலும் சரி பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு BGMI பார்த்தீங்கன்னா வந்துடும். நீங்கள் என்னென்ன ஆப் இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அது ஃபுல்லாக இங்கே வந்துடும். அது போக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஐகான் ஃபைலும் வந்துடும். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே BGMIக்குள்ளே போக முடியும். இதுவே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணாலும் போகலாம். எப்படி வேணாலும் போய்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா அந்த ஐக்கானையே கிளிக் பண்ணி இப்போ நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக உள்ள வந்துட்டு போனாலும் சரி, இல்லாட்டா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வெளியே இருந்த அந்த ஐக்கானை கிளிக் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேம் ஓப்பன் ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கீபோர்டாக இருந்தால் கீபோர்டு மேப்பிங் பண்ணணும், இல்லை ஜாய்ஸ்பேடாக இருந்தால் ஜாய்பேட் மேப்பிங் பண்ணணும். ஏன்னா இது பண்ணால் மட்டும்தான் நம்மளால ஆண்ட்ராய்டு கேம்ஸ் எல்லாத்தையும் விளையாட முடியும். ப்ராப்பராக இதை நம்ம பண்ணி தான் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நான் உங்களுக்கு வியூ தெரியணுங்கிறதுக்காண்டி தான் இந்த மாதிரி காமிச்சிருக்கேன். இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ கேம்குள்ளே பார்த்துடலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கேம் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு லாகின் பண்ணிட்டு வந்தோன்னா உங்களோட லாகின்லாம் பண்ணுவீங்களா அதே மாதிரி BGMIல லாகின் பண்ணிக்கங்க. லாகின் பண்ணிட்டு உள்ளே வந்தோன்னா என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஆரோ மார்க்கில்
செட்டிங்ஸ்குள்ளே போய்க்குங்க. செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு கண்ட்ரோல் செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ அந்த கண்ட்ரோல்குள்ளே போய்க்குங்க. ஸோ கண்ட்ரோலில் போயிட்டு கஸ்டமைசேஷன் கொடுத்துங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா வியூ வந்ததுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சிருந்துருக்கலாம். உங்களோட வியூ கண்டிப்பாக வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா கேம் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேம் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கீபோர்டு வேணுமா இந்த இடத்துல கீபோர்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஜாய் பேட் இருக்குது இல்லை கேம் பேட் இருக்குன்னா கேம் பேடை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓவராலாக இதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஓப்பன் அட்வான்ஸ்டு எடிட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ண. ஸோ அதை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சைடில் இந்த மாதிரி கண்ட்ரோல் எடிட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கும். ஓகே, இந்த கண்ட்ரோல் எடிட்டர் அப்படிங்கிறது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு டேப் டு ஷூட் இருக்கும், அப்புறம் டயல் பேட் இருக்கும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் ட்ராப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும். ஸோ இப்படி ட்ராப் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு எந்த பட்டன் வேணுமோ அதுக்கு நேரம் வச்சுட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ மேக்குரி எனக்கு வேணும்னா ஜஸ்ட் மேக்குரி நான் கிளிக் பண்ணலாம். அது மாதிரி கீழே வச்சுட்டு இந்த இடத்துல கீக்குறி வேணும்னா நான் கீக்குரியை கிளிக் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஜாய் பேடில் எதை கிளிக் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் கீபோர்ட்லையும் எதை கிளிக் பண்ணுறீங்களோ அதை பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ இப்போ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன பட்டன்ஸ் வேணுமோ அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ட்ரோல் மேப்பிங் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக விளாட்றதுக்கு தனியாக இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இப்போ கார் இதெல்லாம் ஓட்டுறீங்கன்னா அதுக்கு தனியாக இருக்கும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா தனியாக நீங்கள் கரெக்டாக செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கண்ட்ரோல் மேப்பிங் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக பண்ணிக்கோங்க. இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா சேவ் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2K ஸ்டாண்டர்ட் 720 ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரி நிறையா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சிங்கன்னா கொஸ்டன் இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த 1080 வைக்கிறேன், எக்கச்சக்கமாக என்னென்னமோ மாதிரி இருக்கும். அது மாதிரி 2K ஸ்டாண்டர்ட் பாருங்கள் நிறையா இருக்கும். அவங்களே டிஃபால்ட்டாக கொடுத்தது அதெல்லாம் தேவையில்ல. கிரியேட் நியூ ப்ரொஃபைல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பப்ஜிங்கிறத நான் கிரியேட் நியூ ப்ரொஃபைல் கொடுத்து தான் கிரியேட் பண்ணேன். ஸோ அதிலே தான் இருக்குது. ஸோ அந்த ப்ரொஃபைலை வச்சு நான் சேவ் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களும் ஈஸியாக சேவ் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக செட் பண்ணிட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் விளாட்றீங்க அப்படின்னா அந்த ஒப்பாசிட்டிங்கிறத நீங்கள் கூட்டி வச்சுக்கோங்க. ஸோ இப்படி கூட்டி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கீ எங்கே இருக்குன்னு தெரியும். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் விளாடும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் அவ்வளோ மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ எதுக்கு எந்த பட்டன் உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் இந்த ஒப்பாசிட்டி வச்சுக்கலாம். இல்லை எனக்கு அதெல்லாம் தேவையில்ல, எனக்கு பக்காவாக தெரியும் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒப்பாசிட்டியை ஃபுல்லாக டவுன் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பட்டனும் வியூ ஆகாது. ஸோ தாராளமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக கேம் விளாட்ற மாதிரியே விளாட்லாம். நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாம், இல்லை ரெக்கார்ட் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் சேவ் கொடுத்துக்கிறேன். இப்போ எக்ஸிட் பண்ணிடலாம். இந்த மாதிரி இதே மாதிரி வெஹிக்கிள்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கஸ்டமைசேஷன் பண்ணணும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த 2 கண்ட்ரோல் நீங்கள் கஸ்டமைசேஷன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கேம் மோட் போய் விளாட்லாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் ட்ரைனிங் மோடில் போய் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் வேணா கூட இந்த இடத்துல ஃபுல் ஸ்க்ரீன் இருக்குது. F11 நமக்குன்னா ஃபுல் ஸ்க்ரீன் வரும். நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனில் கூட வச்சு விளாட்லாம். பட் இது நான் இப்போ பிசியில் தான் விளாட்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்கிறதுக்காண்டி தான் இந்த ஸ்க்ரீனில் வச்சிருக்கேன். இல்லாட்டா ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சா நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா கமெண்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெளிவாக தெரியணுங்கிறதுனால தான் இப்படியே வச்சு நான் விளாட்றேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரைனிங் மோடுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்தாச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் ஜாய்பேடில் தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கேன். மூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லாவே மூவ் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு செட்டிங்ஸை நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக வைக்கிறதுல தான் இருக்குது. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பராக வச்சுட்டு இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா நல்லாவே பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம்ங்கிறனால இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் ஆக தான் செய்யும். நீங்கள் விளாட பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு நல்லா ப்ராப்பராக செட் ஆயிரும். பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த மாதிரி உங்களுக்கு தனித்தனியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் ப்ராப்பராக நீங்கள் கண்ட்ரோல் மேப்பிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். நான் பார்த்தீங்கன்னா இப்போ டிரைவிங் மோட் மட்டும் இங்கே தனியாக மேலே தூக்கி வச்சிருக்கேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா மித்ததில் நீங்கள் கம்பைன் பண்ணி வச்சிங்கன்னா கம்பைன் பட்டன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஒரு சில சமயம் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஆப்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எவனோ சுட்டுட்டான், 4 இதுலேயும் சுட்டுட்டாங்க. ஓகே, இறங்கிடலாம். இந்த மாதிரி நீங்கள் சூப்பராக கேம் ப்ளே பண்ண முடியும். இதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ இதில் பேன் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இப்போ வரைக்கும் பேன் ஆகாது. மேக்ஸிமம் பேனே ஆகாது. ஏன் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக உள்ள வெர்ஷன் தான் அப்படிங்கிறப்ப பேன் ஆகாது. அதில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வேணாம். பட் இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் நார்மல் இல்லாமல் உங்களோட ஐடி இல்லாமல் வேறு ஏதாவது நியூ ஐடி பார்த்தீங்கன்னா வச்சு கிளிக் பண்ணி கூட நீங்கள் விளாட்லாம். இதை எடுத்துகிட்டு ஓடிடுவோம், இல்லாட்டா இதுக்கும் வருவாங்க. அதிலே ஒரு ஐடியா உள்ள வந்து ட்ரைனிங் எடுங்கடானா அதை விட்டுட்டு மித்த எல்லா வேலையும் பண்றாங்க. இதுல என்ன ஒரு பிரச்சனைனா உங்களுக்கு எல்லா இதுக்கும் பாத்தீங்கன்னா ப்ராப்பரா உங்களுக்கு கீ செட் பண்ணிட முடியுமானா அது டவுட் தான். ஏன்னா பாத்தீங்கன்னா அவ்வளோ பட்டன்ஸ் அந்த அளவுக்குலாம் இருக்காது.
மோஸ்ட்லி நீங்கள் யூஸ் பண்ணுறது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. மித்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மவுஸில் இப்போ பாருங்கள், மவுஸில் கிளிக் பண்ணால் கூட அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக ஒர்க் பண்ணணும். அந்த மாதிரி கீஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் மவுஸில் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. மற்றபடி மோஸ்ட்லி நீங்கள் யூஸ் பண்ணுற கீயை மட்டும் பார்த்தீங்கன்னா ஜாய்பேடில் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுவே கீபோர்ட்னா பிரச்சனை கிடையாது. கீபோர்டில் எக்கச்சக்கமான பட்டன்ஸ் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் இது பண்ண முடியும். பட் ஜாய்பேடில் வச்சு விளாட்றீங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு மட்டும் நீங்கள் இந்த மாதிரி முக்கால்வாசி நீங்கள் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற பட்டன்ஸ் எல்லாம் ஜாய்பேடில் கீ மேப்பிங் பண்ணிவிட்டு மித்த பொருளாக பார்த்தீங்கன்னா மவுஸில் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி பெட்டராக இருக்கும். ஓகே கைஸ், இப்போ ஓவராலாக நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். விளாட்றது ரொம்ப கம்ஃபர்ட்டாகவே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லேகிங் இஷ்யூனா எதுவுமே இல்லை, சூப்பராக இருக்காது. என்னோட லேப்டாப் பார்த்தீங்கன்னா அசூஸ் டஃப் கேமிங்கு. ஸோ அதை நான் சொல்லிக்கிறேன். 8 GB ரேம் உள்ளது. அதனால பார்த்தீங்கன்னா எந்த லேகும் இல்லாமல் இருக்குது. சப்போஸ் நீங்கள் கவர்மெண்ட் லேப்டாப்லாம் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா மேபி கொஞ்சம் லேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்து நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.